டெய்லி லைஃப்ல நிறைய தமிழ் வாக்கியங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல அந்த தமிழ் வாக்கியங்களுக்கு நிகரான பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் phrases தான் நம்ம பார்க்க போறோம். So without any delay, let's get started. And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனல் இங்கிலீஷ் வித் ரீனாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு இதை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷில் அதான் ஐ டோன்ட் லைக் இட்னு சொல்லுவோம். இதே இடியம் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன், நான் பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்கிறப்போ நர்வஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஐ எம் நர்வஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு இடியம் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக், ஐ ஹாவ் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக். ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இந்த இடியமை நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்ன்னு சொல்றோம்ல, ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை என்ன இடியம் யூஸ் பண்ணி சொல்லலாம்னா, இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக், இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லலாம். நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், அதாவது ஒரு விஷயத்துக்கு அக்ரி பண்றது, யாரோ ஒருவருக்கு நீங்க அக்ரி பண்றது, அதை ஒரு இடியம் யூஸ் பண்ணி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, we are on the same page. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு we are on the same page அப்படின்னு சொல்லலாம். அமைதியாரு, ரிலாக்ஸாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காம் டவுன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் இட்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு இடியம் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் அ டஃப் not to crack. இதுவா அதுவா அப்படின்ற நிலைமையில இருக்கேன். என்ன இடியம் யூஸ் பண்ணலாம்னா, I'm on the fence, I'm on the fence. ஃபென்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க, வேலி போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த வேலி மேலே இருக்கிறது இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் அப்போது ஆசிலேஷனில் இருக்கிறது. இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி நான் சூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்றத I'm on the fence அப்படின்னு சொல்லலாம். ஏய் சூப்பராக பண்ணிட்டு வா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு இடியம் இருக்குது, பிரேக் அ லெக். நார்மலாக பிரேக் அ லெக்னா சண்டைக்கு வந்துடுவாங்க, பட் இந்த பிரேக் அ லெக் அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. திஸ் இஸ் அன் இடியம் that denotes good luck. பார்த்து கவனம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி நம்ம சொல்லலாம்னா, வாட்ச் யுவர் ஸ்டெப், வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ until then, bye, see you guys.